ஓம் சாந்தி. ஜூன் 15, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 30, 2005. காலம் நெருங்கி வருவதால் உங்களை எல்லைக்கு உட்பட்ட பந்தனங்களில் இருந்து விடுவித்து சம்பூர்ணமாகவும் சமமானவராகவும் ஆக்குங்கள். இன்று பாபா எங்குமுள்ள சம்பூர்ணமான சமமான குழந்தைகளை பார்த்தார். சமமான குழந்தைகள் மட்டுமே தந்தையின் இதயத்தில் ஒன்று கலந்துள்ளார்கள். சமமாக இருக்கும் குழந்தைகளின் சிறப்பியல்பானது அவர்கள் சதா தடைகளிலிருந்தும் பாவ எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பதுடன் பணிவாகவும் தூய்மையாகவும் இருக்கிறார்கள். இத்தகைய ஆத்மாக்கள் சதா சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்தவிதமான எல்லைக்கு உட்பட்ட பந்தனத்தினாலும் கட்டுப்படுவதில்லை. எனவே உங்களையே கேளுங்கள், நீங்கள் இத்தகைய எல்லையற்ற சுதந்திரத்தை கொண்ட ஆத்மாவா? முதலாவது சுதந்திரம் உங்களின் ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பது. நீங்கள் விரும்பிய போது உங்களின் ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுத்தல், நீங்கள் விரும்பிய போது உங்களின் ஷரீரத்திலிருந்து விடுபட்டிருத்தல். ஷரீரங்களின் கவர்ச்சிக்கு ஆளாகாதீர்கள். இரண்டாவதாக சுதந்திரமாக இருக்கும் ஆத்மாக்கள் எந்த ஒரு பழைய சுபாவம் அல்லது சமஸ்காரங்களின் பந்தனத்திலும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தமது பழைய சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களில் இருந்து விடுபட்டிருப்பார்கள். அத்துடன் அவர்கள் தமது உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் எந்த ஓர் ஷரீரதாரியினாலும் கவரப்பட மாட்டார்கள். உறவு முறைகளையும் தொடர்புகளையும் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். எனவே உங்களையே சோதித்து பாருங்கள். ஏதாவது சிறிய பௌதீக அங்கங்கள் உங்களை பந்தனத்தில் கட்டுகின்றனவா? உங்களின் சுய மரியாதையை நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகாலதர்ஷி, திரிநேத்ரி, சுயதர்ஷன சக்கரதாரி ஆவீர்கள். இந்த சுய மரியாதையின் அடிப்படையில் சர்வ சக்திவானின் குழந்தைகளை ஏதாவது பௌதீக அங்கங்கள் கவர முடியுமா? காலம் நெருங்கி வருவதை பார்க்கும் பொழுது உங்களையே சோதித்து பாருங்கள். உங்களால் ஒரு வினாடிக்குள் சகல பந்தனங்களிலிருந்தும் விடுபட முடிகின்றதா? இத்தகைய பந்தனம் ஏதாவது இன்னமும் எஞ்சி உள்ளதா? கடைசி பரீட்சையில் சித்தியடைந்து முதலாம் இலக்க ஆத்மா ஆகுவதன் நடைமுறை அத்தாட்சி நீங்கள் விரும்பும் இடத்தில் உங்களின் மனதையும் புத்தியையும் ஒரு வினாடியில் ஒருமுகப்படுத்தக்கூடியதாக இருப்பதே ஆகும். தளம்பல் அடையக்கூடாது. உதாரணமாக, உங்களின் பௌதீக ஷரீரத்தால் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு உங்களால் செல்ல முடியும் தானே? அதேபோல் உங்களால் உங்களின் புத்தியால் நீங்கள் விரும்பிய ஸ்திதியில் உங்களால் ஸ்திரப்படுத்த முடிகின்றதா? எப்படி விஞ்ஞானத்தின் மூலமாக வெளிச்ச வீடு அல்லது சக்தி வீடு நீங்கள் அதன் ஆளியை போட்ட உடனேயே ஒரு வினாடியில் அனைத்து இடங்களுக்கும் வெளிச்சத்தை அல்லது சக்தியை வழங்க ஆரம்பிக்கிறதோ, அதேபோல் நீங்கள் விழிப்புணர்வின் எண்ணத்திற்கான ஆளியை போட்டதும் உங்களால் ஒரு வெளிச்ச வீடாகவும் சக்தி வீடாகவும் ஆகி ஆத்மாக்களுக்கு ஒளியையும் சக்தியையும் கொடுக்க முடியுமா? ஒரு வினாடியில் ஷரீரமற்றவர் ஆகுங்கள் என்ற கட்டளை கிடைத்ததும் நீங்கள் அப்படி ஆகுவீர்கள் தானே? அல்லது நீங்கள் போராட வேண்டி உள்ளதா? நீண்ட காலத்திற்குரிய இந்த பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கும். நீண்ட காலத்திற்கு இந்த பயிற்சி இல்லாது விட்டால் அந்த நேரத்தில் ஷரீரமற்றவர் ஆகுவதற்கு உங்களுக்கு முயற்சி தேவைப்படும். இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு இந்த சிக்னலை வழங்குகின்றார். நாள் முழுவதும் செயல்களை செய்யும் போது இதையும் பயிற்சி செய்யுங்கள். இதற்கு மனதை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. உங்களின் மனம் உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் உங்களின் பௌதீக அங்கங்களில் எதுவும் உங்களை ஆதிக்கத்திற்கு உட்படுத்த முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் உங்களிடமிருந்து சக்தியின் ஆசீர்வாதம் இப்பொழுது தேவைப்படுகிறது.
மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களான உங்களின் மீது ஆத்மாக்கள் இந்த தூய விருப்பத்தை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எந்தவித முயற்சியும் செய்யாமல் உங்களின் ஆசீர்வாதங்களால், உங்களின் திருஷ்டியால், உங்களின் அதிர்வலைகளால் எங்களை விடுவியுங்கள். அனைவருமே சிரமப்பட்டதால் இப்பொழுது களைப்படைந்து விட்டார்கள். நீங்கள் அனைவரும் சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் தானே? அல்லது இப்பொழுதும் நீங்கள் சிரமப்படுகின்றீர்களா? சிரமப்படுவதிலிருந்து விடுபடுவதற்கான இலகுவான வழிமுறை உங்களின் இதயத்தில் தந்தையின் மீது அதிகபட்ச அன்பை கொண்டிருப்பதே என உங்களுக்கு முன்னரும் கூறப்பட்டுள்ளது. பிராமண ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் பிறப்பு எடுத்த கணமே ஒரு சத்தியத்தை செய்தீர்கள். அந்த சத்தியம் என்னவென்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தந்தை உங்களை தனக்குரியவராக்கி உங்களின் பிராமண பிறவியை கொடுத்ததும் நீங்கள் அனைவரும் உங்களின் பிராமண வாழ்க்கைக்காக என்ன சத்தியத்தை செய்தீர்கள்? வேறு எவருக்குமன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாக இருத்தல். உங்களின் சத்தியம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறதா? ஆம் என்று தலையசையுங்கள். ஓகே, நீங்கள் உங்களின் கைகளை அசைக்கின்றீர்கள். அதை நீங்கள் உறுதியாக நினைக்கின்றீர்களா அல்லது சில நேரங்களில் மறந்து விடுகின்றீர்களா? பாருங்கள், நீங்கள் 63 பிறவிகளாக மறப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆனால் இந்த ஒரு பிறவியில் நீங்கள் நினைவின் சொரூபங்கள் ஆகியுள்ளீர்கள். அதனால் தந்தை குழந்தைகளான உங்களிடம் கேட்கின்றார், உங்களின் குழந்தை பருவத்தின் சத்தியம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் அதை உங்களுக்கு மிகவும் இலகுவானது ஆக்கியுள்ளார். உலகம் தந்தைக்குள் இருக்கிறது. நீங்கள் ஒரே ஒரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் ஒரு தந்தையிடமிருந்து சகல பேறுகளையும் பெறுகின்றீர்கள். ஒரே ஒருவரே உங்களுக்கு கற்பிக்கின்றார், அத்துடன் உங்களை பராமரிக்கின்றார். அனைத்துமே ஒரே ஒருவரிலேயே உள்ளது. குடும்பமாக இருந்தாலும் இந்த இறை குடும்பம், இதுவும் ஒரே ஒரு தந்தையினுடையதே. இது வெவ்வேறு தந்தைமார்களின் குடும்பம் அல்ல, இது ஒரே ஒரு குடும்பம். குடும்பத்திலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஆன்மீக அன்பை கொண்டிருக்கின்றீர்கள். இது வெறுமனே அன்பு அல்ல, ஆனால் ஆன்மீக அன்பு. நீங்கள் பிறவி எடுத்த போது நீங்கள் செய்த சத்தியத்தை பாப்தாதா உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். வேறு எந்த சத்தியத்தை நீங்கள் செய்தீர்கள்? அனைவரும் தமது இதயபூர்வமாக மிகுந்த உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் தந்தையிடம் கூறினீர்கள், அனைத்துமே உங்களுடையவை. உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுடையவை. நீங்கள் எதையெல்லாம் தந்தையிடம் கொடுத்திருக்கின்றீர்களோ அவர் பணிக்காக நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களிடம் நம்பிக்கை பொறுப்பாளராக அனைத்தையும் ஒப்படைத்துள்ளார். நீங்கள் தந்தையிடம் அவற்றை கொடுத்தீர்கள். நீங்கள் அவற்றை கொடுத்தீர்கள் தானே? அல்லது பின்னர் நீங்களே கொஞ்சம் எடுத்துக்கொண்டீர்களா? நீங்கள் அவற்றை பின்னர் எடுத்துக்கொண்டால் அது உங்களிடம் நம்பிக்கை பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டதில் நேர்மை இல்லாமல் நடப்பதாகும். சில குழந்தைகள் தமது இதயபூர்வமான உரையாடலின் போது கூறுகிறார்கள், எனது மனம் வேதனையில் உள்ளது. எனது மனம் எங்கிருந்து வந்தது? எனது என்பதை உங்களுடையது என நீங்கள் அர்ப்பணித்திருக்கும் பொழுது எனது மனம் என்பது எங்கிருந்து வந்தது? நீங்கள் அனைவரும் ஒரு சித்தி கூட இல்லாமல் சக்கரவர்த்திகள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது எதுவும் உங்களுடையது இல்லை. உங்களிடம் ஒரு சித்தி கூட இல்லை. அப்படி இருந்தும் நீங்கள் சக்கரவர்த்திகள். ஏன்? தந்தையின் பொக்கிஷங்கள் உங்களின் பொக்கிஷங்கள் ஆகியுள்ளன. எனவே நீங்கள் சக்கரவர்த்திகள் தானே? இறைவனின் பொக்கிஷங்கள் குழந்தைகளின் பொக்கிஷங்கள் ஆகும். எனவே பாப்தாதா உங்களின் சத்தியங்களை பற்றி உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். உங்களுடையது என்பதை எனது என ஆக்காதீர்கள். தந்தை கூறுகின்றார், தந்தை இறை பொக்கிஷங்களால் உங்களை செழிப்பானவர்கள் ஆக்கியிருக்கும் பொழுது அவர் அந்த பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். எந்த வார்த்தைகளால்? என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் சகல பேறுகளின் உரிமைகளையும் பெறுவீர்கள். என்னையே நினைவு செய்யுங்கள்.
அதற்கு நீங்கள் கூறினீர்கள், நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவர். இது ஒரு சத்தியம்தானே? எனவே தந்தை கூறுகின்றார், சதா இந்த பொக்கிஷங்களை உங்களுக்காகவும் மற்ற ஆத்மாக்கள் அனைவருக்காகவும் பயன்படுத்துங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் அவற்றை பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு பொக்கிஷங்கள் அதிகமாக அதிகரிக்கும். உங்களிடம் சகல சக்திகளின் பொக்கிஷமும் உள்ளன. எனவே சகல சக்திகளையும் பயன்படுத்துங்கள். நான் ஒரு சர்வ சக்திவான் என்ற இந்த ஞானத்தை உங்களின் புத்தியில் மட்டும் வைத்திருக்காதீர்கள். ஆனால் காலத்திற்கு ஏற்ப சேவை செய்வதற்காக சகல சக்திகளையும் பயன்படுத்துங்கள். பெரும்பாலான குழந்தைகளின் அட்டவணைகளில் நீங்கள் 2 சக்திகளை நினைத்து அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் நீங்கள் எப்பொழுதும் தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள் என்பதை பாப்தாதா கண்டார். அப்பொழுது அந்த தடைகளுக்கு உங்களின் முன்னால் வருவதற்கான தைரியம் இருக்காது. இது தந்தையிடமிருந்து பெறப்படும் உத்தரவாதம். உண்மையில் உங்களுக்கு சகல சக்திகளும் தேவை. ஆனால் பெரும்பாலானோரில் சகிப்புத்தன்மை சக்தியும் இனம் காணும் சக்தியும் தேவையாக இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. நீங்கள் அனைத்தையும் இனம் காண்கின்றீர்கள். ஆனால் அதை நடைமுறை ரூபத்தில் கடைபிடிப்பதில் குறைந்த அளவு கவனமே செலுத்தப்படுகிறது. இதனாலேயே நீங்கள் அதை இனம் காணும் பொழுது உங்களின் முகமும் நடத்தையும் மாறுகின்றன. ஆம், நான் இதை இனம் கண்டுள்ளேன் என்ற மிக நல்ல ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்கு உள்ளது. ஆனால் அதன் பின்னர் என்ன நடக்கிறது? நீங்கள் அனைவரும் இதில் அனுபவசாலிகள் தானே? அதன் பின்னர் என்ன நடக்கிறது? அதை ஒவ்வொரு கணமும் உங்களின் ரூபத்தில் கடைபிடிப்பதில் ஏதோ ஒன்று குறைகிறது. ஏனென்றால் நீங்கள் இங்கேயே அதன் சொரூபம் ஆக வேண்டும். உங்களின் புத்தியால் எதையாவது தெரிந்து கொள்வது வேறு விஷயம். எவ்வாறாயினும் அதை உங்களின் ரூபத்தில் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் சில குழந்தைகளின் மீது பாப்தாதா கருணை கொள்கின்றார். குழந்தைகளால் முயற்சி செய்ய முடியவில்லை என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். எனவே குழந்தைகளை அதை செய்ய அனுமதிப்பதற்கு பதிலாக தந்தை அதை செய்ய விரும்புகின்றார். எவ்வாறாயினும் நாடகத்தின் ரகசியம் என்னவென்றால், எதையாவது செய்பவர்களே அதற்கான பலனை பெறுவார்கள். இதனாலேயே பாப்தாதா நிச்சயமாக ஒத்துழைத்தாலும் குழந்தைகளான நீங்களே அதை செய்ய வேண்டும். சில குழந்தைகளுக்கு மிக நல்ல எண்ணங்கள் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். அமிர்த வேளையில் பாப்தாதா மிக நல்ல எண்ணங்களின் பல பல மாலைகளை பெறுகின்றார். நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் இதையும் செய்வேன். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகா குழந்தைகளே, ஆகா! அப்படியென்றால் அதை செய்வது என்று வரும்பொழுது நீங்கள் ஏன் பலவீனம் அடைகின்றீர்கள்? அதற்கான காரணம் பிராமண குடும்பத்தின் ஒன்று கூடலில் சூழலே என காணப்படுகிறது. சிலவற்றில் சூழல் பலவீனமாக உள்ளது. அது விரைவில் உங்களை பாதிக்கிறது. அவர்களின் மொழி என்னவென்று பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்பொழுது அவர்களின் மொழி மிகவும் இனிமையாக இருக்கும். இது அனைத்து நேரத்திலும் நடக்கிறது, இது எப்படியோ நடக்கிறது தானே என்பதே அவர்களின் மொழி. இத்தகைய நேரத்தில் உங்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? இது நடக்கிறது, இது தொடர்கிறது என நீங்கள் நினைக்கும் பொழுது அது கவனக்குறைவை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மொழியை மாற்ற வேண்டும். தந்தையின் கட்டளைகள் என்ன? தந்தை எதை விரும்புகின்றார்? தந்தை விரும்புவது எதனை? தந்தை இதை கூறினாரா? தந்தை இதை செய்தாரா? நீங்கள் தந்தையை நினைக்கும் பொழுது கவனக்குறைவு முடிவடைகிறது. ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படும். பல வகையான கவனக்குறைவுகள் உள்ளன. இதை பற்றி உங்களுக்கு இடையே வகுப்புகள் நடத்துங்கள். ஒரு பட்டியலை உருவாக்குங்கள். ஒன்று சாதாரணமான கவனக்குறைவு, மற்றொன்று ராஜரீகமான கவனக்குறைவு. எனவே கவனக்குறைவு உங்களில் திட சங்கற்பம் இருப்பதை அனுமதிக்காது. திட சங்கற்பமே வெற்றியின் அடிப்படையாகும். இதனாலேயே அது உங்களின் எண்ணங்களில் இருக்கிறது, ஆனால் உங்களின் ரூபத்தில் வருவதில்லை.
எனவே இன்று நீங்கள் எதை கேட்டீர்கள்? உங்களின் சத்தியங்கள் நினைவூட்டப்பட்டன. அப்படித்தானே? நீங்கள் மிக நல்ல சத்தியங்களை செய்கின்றீர்கள். அந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது பாப்தாதாவே மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு ஏற்ப அந்த அளவு நன்மையை அடைவதில்லை. எனவே இதையே பாப்தாதா விரும்புகின்றார். பாப்தாதாவிற்கு என்ன வேண்டும் என நீங்கள் கேட்டீர்கள் தானே? இதையே பாப்தாதா விரும்புகின்றார். உரிய நேரத்திற்கு முன்னர் என்றும் தயாராகுங்கள். காலம் உங்களின் அதிபதி ஆகக்கூடாது. நீங்களே காலத்தின் அதிபதிகள். ஆகவே உரிய நேரத்திற்கு முன்னர் குழந்தைகளான நீங்கள் சம்பூர்ணம் அடைந்து உலக மேடையில் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். பாபாவை சந்திக்க வந்துள்ள புதிய குழந்தைகளே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஓகே, புதிய குழந்தைகளை பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். பாக்கியசாலி குழந்தைகள் தமது பாக்கியத்தை பெறுவதற்காக இங்கே வந்துள்ளார்கள். ஆகவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது இங்கே வந்திருக்கும் புதிய குழந்தைகள் அனைவரிலும் யார் அற்புதங்களை செய்வார்கள் என பார்ப்போம். நீங்கள் பிந்தி வந்திருந்தாலும் நிச்சயமாக உங்களால் முன்னே செல்ல முடியும். பேறுகள் அனைத்தும் பாப்தாதாவை வந்தடைகின்றன. அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்களை பாப்தாதா சந்திக்கின்றார். இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் உங்களில் அத்துடன் சேவையிலும் நல்ல கவனம் செலுத்துவது நல்லதே. எவ்வாறாயினும் அதனுடன் நீங்கள் சிறிதளவை சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை கீழ்கோடிட வேண்டும். உங்களிடம் மாற்றத்திற்கான என்ன எண்ணம் இருந்தாலும் நீங்கள் அதை நல்ல ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் தைரியத்துடனும் செய்ய வேண்டும். தொடர்ந்து இதை கீழ்கோடிடுங்கள். நான் இதை செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும், நான் என்னை மாற்ற வேண்டும், அத்துடன் உலகையும் மாற்ற வேண்டும். மீண்டும் மீண்டும் திட சங்கல்பம் என்பதை தொடர்ந்தும் கீழ்கோடிடுங்கள். எவ்வாறாயினும் மற்றபடி பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். விரிவாக்கம் இடம்பெறுகிறது. அத்துடன் சேவையிலும் உங்களிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. எவ்வாறாயினும் முழுமையான கவனம் செலுத்தப்பட வேண்டும். கவனம் செலுத்துகின்றீர்கள். ஆனாலும் இடையில் சிறிது பதஷ்டமும் ஏற்படுகிறது. அது நிச்சயமாக முடிக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் உங்களுக்கு நல்ல தைரியம் உள்ளது. உங்களின் தைரியத்திற்கு பாராட்டுகள். இங்கே தந்தையுடன் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் உங்களின் தைரியத்திற்காக தந்தை பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். கை தட்டுங்கள். அச்சா, நீங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் தொலைவில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளிடமிருந்தும் பாப்தாதா அதிக அளவு அன்பையும் நினைவுகளையும் பெறுகின்றார். ஒவ்வொரு குழந்தையையும் தனது கண்களில் அமிழ்த்திய வண்ணம் பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் தமது இதயபூர்வமாக அதிக அளவு ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றார். பாரதத்தில் இருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருந்தோ பாபா குழந்தைகள் பலரிடமிருந்தும் கடிதங்கள் மற்றும் இமெயில் மூலம் நினைவுகளை பெற்றுக்கொண்டார். அவை அனைத்தும் பாபாவை வந்தடைந்துள்ளன. அச்சா, நீங்கள் ஒரு வினாடியில் ஷரீரமற்றவர் ஆகின்ற அபியாசத்தை செய்வதை பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். நீங்கள் இறுதியில் சித்தியடைய விரும்பினால் இந்த அபியாசம் முற்றிலும் அத்தியாவசியமானது. ஆகவே இத்தகைய பெரிய ஒன்று கூடலில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வினாடியில் உங்களின் ஷரீர உணர்விற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் ஸ்திரமடையுங்கள். எந்த விதமான கவர்ச்சியும் உங்களை கவரக்கூடாது. அபியாசம் செய்விக்கப்பட்டது. அச்சா, எங்கும் உள்ள தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகள் அனைவருக்கும் சதா சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் ஈடுபட்டிருக்கும் சகல விசேஷமான ஆத்மாக்களுக்கும் தந்தை பிரம்மாவை போல் சதா கர்ம யோகிகளாக இருந்து எந்தவிதமான கர்மத்தின் கவர்ச்சியிலிருந்தும் பௌதீக அங்கங்களின் கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டிருக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தைக்கு நெருக்கமாகவும் சமமாகவும் இருப்பதுடன் திட சங்கற்பத்துடன் தமது ஒவ்வொரு எண்ணத்தையும் வார்த்தையையும் நடைமுறையில் இடுகின்ற குழந்தைகளுக்கும் தயவு செய்து பாப்தாதாவின் இதயத்திலிருந்து ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அத்துடன் இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தாதிஜியிடம், நீங்கள் ஆரோக்கியமானவர்கள் ஆகி உள்ளீர்கள். இப்பொழுது நோய் போய்விட்டது. மகாரத்திகளிடம் விடை பெறுவதற்காகவே நோய்கள் வருகின்றன. நீங்கள் கர்மாதீத் ஆகுவதற்காக உள்ளார்ந்தமாக ஒத்திகை பார்க்கின்றீர்கள். தாதிஜி ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி என தாதி ஜானகி கூறினார். உங்களுக்கு ஏதாவது கவலைகள் உள்ளதா? நீங்களும் கவலையற்றவரே. இருவரும் மிக நல்ல பாகங்களை நடிக்கின்றீர்கள். பாருங்கள், நீங்கள் சகல பொறுப்புகளிலும் மிகப்பெரிய பொறுப்பு கிரீடத்தை அணிவதற்கு கருவி ஆகியுள்ளீர்கள். இவர்கள் அனைவரும் உங்களின் சகப்பாடிகள். உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுகிறது. இப்பொழுது நாங்கள் என்ன புதிய விஷயங்களை செய்ய போகின்றோம்? பாபா பல தூண்டுதல்களை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தொழிலை சார்ந்தவர்களின் ஒரு பூங்கொத்து வர வேண்டும். அது மைக்காகவும் இருக்க வேண்டும், சக்தியையும் கொண்டிருக்க வேண்டும் என பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். யாராவது ஒருவர் மைக்காகவும் தொடர்பிலும் இருப்பவராக மட்டுமன்றி அவர் நெருங்கிய உறவு முறையிலும் இருக்க வேண்டும். இத்தகைய பூங்கொத்தை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அந்த குழுவானது சேவை செய்வதற்கு கருவியாகிவிடும். அவர்கள் மைக் ஆகுவார்கள். நீங்கள் சக்தி மைட் ஆகுவீர்கள். அவர்களின் இதயங்களிலிருந்து பாபா என்பது வெளிப்படும் பொழுது அதனால் ஒரு விளைவு ஏற்படும். அவர்களை நெருங்கிய உறவு முறையில் கொண்டு வாருங்கள். நீங்கள் சில நேரங்களில் மட்டுமே அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றீர்கள். அதனால் அவர்களின் போதை சிறிது குறைவடைகிறது. எப்பொழுது எல்லாம் சாத்தியமோ அப்பொழுது ஏதாவது தொடர்பும் உறவு முறையும் இருக்க வேண்டும். அது நன்றாக இருக்கும். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் சதா மேன்மையான புதிய வகையான சேவையை செய்வதன் மூலம் இலகுவான சேவையாளராகி வளர்ச்சியை ஏற்படுத்துவீர்களாக. உங்களின் எண்ணங்களால் இறை சேவையை செய்வதென்பது சேவை செய்வதில் புதிய மற்றும் மேன்மையான வழிமுறையாகும். ஒரு நகை வியாபாரி தனது ரத்தினங்கள் சுத்தமாக இருக்கின்றனவா, அவை ஜொலிக்கின்றனவா, சரியாக வைக்கப்பட்டுள்ளனவா என ஒவ்வொரு நாளும் சோதிப்பார். அதேபோல் ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் உங்களின் மனதில் உங்களுடன் தொடர்பில் வருகின்ற ஆத்மாக்களுக்கு உங்களின் எண்ணங்களின் பார்வையை செலுத்துங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக உங்களின் எண்ணங்களில் அவர்களை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் எண்ணங்கள் அவர்களை சென்றடையும். இந்த முறையில் புதிய வகையான சேவையை செய்வதன் மூலம் நீங்கள் தொடர்ந்தும் வளர்ச்சியை ஏற்படுத்துவீர்கள். உங்களின் இலகு யோகத்தின் சூட்சுமமான சக்தி இயல்பாகவே ஆத்மாக்களை உங்களை நோக்கி கவரும். ஸ்லோகம்: சாக்கு போக்குகள் சொல்லும் விளையாட்டை மறையச் செய்து எல்லையற்ற மனோபாவத்தை வெளிப்படச் செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா: ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். இந்த ஞானத்தை கடைவதுடன் கூடவே நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் எண்ணங்களை கொண்டிருப்பதையும் சாக்காஷ் வழங்குவதையும் மட்டும் பயிற்சி செய்வதன் மூலம் மனதின் மௌனத்தை அல்லது மனதின் எண்ண கட்டுப்பாட்டு நேரத்தை கொண்டிருப்பதற்கு ஒரு நாளை நிச்சயம் செய்யுங்கள். உங்களின் அகநோக்கு என்ற அறையில் அமர்ந்திருந்து எந்த அளவிற்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு அனைத்திலும் சிறந்த அதிகமான தொடுகைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த தொடுகைகளின் மூலம் ஆத்மாக்கள் பலரும் நன்மை பெறுவார்கள். ஓம் சாந்தி. அறிவிப்பு: இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோகா தினம். இதில் சகல சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்று சேர்ந்து மாலை 6:30 முதல் 7:30 வரை யோகத்தில் அமர்ந்திருந்து இதை அனுபவம் செய்யுங்கள். நான் நெற்றியின் ஆசனத்தில் இறை சக்திகளால் நிரம்பியவராக அதி மேன்மையான ராஜயோகி ஆத்மாவாக பௌதீக புலன்களை வென்றவராகவும் பாவ செயல்களை வென்றவராகவும் அமர்ந்திருக்கின்றேன். நாள் முழுவதும் இந்த சுயமரியாதையை பேணுங்கள்.
நான் கல்பம் முழுவதிலும் கதாநாயக பாகத்தை நடிக்கும் அதி மேன்மையான மகாத்மா. ஓம் சாந்தி.